பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தை எப்படியெல்லாம் நம்ம தியானிக்கலாம், வேதத்தை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். நம்ம அதுக்குன்னு எவ்வளவோ நம்ம நேரங்கள் சும்மாவே நம்ம செலவழிக்கிறோம். அதிகாலையில் நம்ம எழுந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு 5 அதிகாரங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம வாசிக்கலாம் தினமும். அந்த 5 அதிகாரத்தை நம்ம எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல தீர்மானம் பண்ணணும். நான் இன்னைக்கு எப்படியாவது 5 அதிகாரத்தை நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ஒரு கணக்குப்படி 5 அதிகாரங்கள் ஆதியாகத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கும்போது 5 அதிகாரங்களை படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சங்கீதங்கள் புத்தகத்தை நம்ம தினமும் ஒரு சங்கீதங்கள் நம்ம படிக்கலாம். இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு பாகத்தில் இருந்து நம்ம மத்தேயு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அதிகாரத்தை கூட நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம புதிய ஏற்பாடு பாகத்துலேருந்து ஒரு அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். அப்படி நம்ம படிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு நம்ம டோட்டலாக எவ்வளோ அதிகாரம் படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 அதிகாரங்கள் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த சங்கீதங்கள் புத்தகங்கள் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அதிகாரத்தை அப்படியே நம்ம நோட் போட்டு நம்ம எழுதி வைக்கலாம். அப்படி நம்ம நோட் போட்டு எழுதும்போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்தில் அப்படியே பதியும். தினமும் ஒவ்வொரு அதிகாரத்தை நம்ம எழுதி கூட நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுதே அப்படியே அந்த அதிகாரங்கள், ஏன்னா சங்கீதங்கள்லாம் நம்ம படிக்க படிக்க ரொம்ப இனிமையாக இருக்கும், சீக்கிரமாக மனப்பாடம் ஆயிடும். அதனால் சங்கீதங்கள் புத்தகத்தை கூட நம்ம என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே நம்ம தீர்மானம் பண்ணி நம்ம படிக்கலாம். ஆமீன்.